Hello 12th student, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 12th biology previous year public exam question paper 2022-2024 வரைக்கும் பயோபாட்னி ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 மதிப்பெண் எல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அப்படி தெரியலனா இந்த 2 மதிப்பெண் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு போட்டிருந்தோம், அதை போய் பார்த்து படிங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ இதில் கொடுத்துருக்க 2 மார்க் எல்லாத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ஈஸியாக வந்து பார்த்தோன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ரெஃபர் பண்ணாலே ஈஸியாக நீங்கள் பப்ளிக்கில் 50+ மார்க் ஸ்கோர் பண்ணலாம். புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் பயாலஜியில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெஃபர் பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு கோல்டனான ஒரு கொஸ்டின் தான் இது. இந்த 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே 2 5 மார்க் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் எழுதிடலாம். நீங்கள் வந்து பார்த்தோன்னா புதுசாக எந்த ஒரு 5 மார்க்கும் படிக்க வேணாம். இதில் கொடுத்துருக்க எல்லா 5 மார்க்கும் நீங்கள் கண்டிப்பாக படித்தாலே கண்டிப்பாக 2 5 மார்க் எழுத அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் கீ வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி போடலாம். ஆனால் இந்த கொஸ்டினை படிக்காமல் மட்டும் பப்ளிக் எக்ஸாம் போயிடாதீங்க. இது எல்லாமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம பயோஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது எல்லாமே வந்து அதே போல் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமில் இது வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் இதுலேயே அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து பார்த்தோன்னா 2 மார்க் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த 2 மார்க் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடந்ததில்ல, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், அது எல்லாம் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு, மார்ச் செப்டம்பர் சொல்லிட்டு. ஸோ இது ஆகஸ்ட்டு கேட்ட கொஸ்டினும் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கும். ஸோ இதை ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயாலஜியில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்துக்கோம், அதையும் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்க, இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ண நினச்சா ஒன்று மட்டும் பண்ணால் போதும். இன்ஸ்டாவில் ஒரு ஃபாலோவும், யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு சப்ஸ்கிரைபும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் போடுறாங்கடா, எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குடா, அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. இந்த 5 மார்க்கை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க், ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கப்பட்ட 5 மார்க்கு. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 5 மார்க் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். அதுவும் அந்த RNA DNA வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. இந்த 5 மார்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எல்லாம் 5 மார்க் எழுதினா. இந்த வீடியோஸ் பிளான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.